and welcome to JRTV வணக்கம் கில்லாடி ராணி தில்லோட வாணி powered by Aishwarya Women's Hospital Fertility Center and Artika Gold Company. இன்னைக்கு வந்து நம்ம ஆயுத பூஜை ஸ்பெஷல் செலிப்ரேட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல்னால கில்லாடி ராணி ஸ்பெஷலா இருக்கும். பட் இது ஆயுத பூஜை, ஆயுத பூஜைன்றதுனால ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் வர போறாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா யோசிச்சுட்டு இருப்பீங்க. போன தடவை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு 4 பேர் வந்து வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் வந்து அப்படியே ஜொலிச்சாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு 4 சூப்பர் டூப்பர் லவ்லி சார்மிங் பியூட்டிஃபுல் இந்த மாதிரி எக்கச்சக்க வார்த்தைகளை சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன திரை அண்ட் வெளித்திரையில ஜொலிச்சிட்டு இருக்கிற செலிபிரிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஜொலிக்க வைக்க போறாங்க. Yes, let's welcome the first contestant, Rema. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நடனம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேமா அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு நடனத்துக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம கில்லாடி ராணி மேடைக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. உங்கள் டான்ஸ் ரொம்ப ஃபென்டாபுலஸாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி டான்ஸ் உங்கள் ஆக்டிங் எல்லாத்துலேயும் நீங்கள் ராக் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியும் நீங்கள் கொஞ்சம் ராக் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஷோக்கு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வர அண்ட் கேள்விப்பட்டது ஹவுஸ் ஒய்ஃப் கான கேம். ஆனா ஏன் சின்ன பிள்ளைங்க கூப்பிடுறாங்க? ஸ்பெஷல்னா சின்ன பிள்ளைங்க. ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஃபீலிங் ஹாப்பி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் என்னென்ன கேம்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நன்றி. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கண்டஸ்டன்ட் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி ரொம்ப அழகா ஆடுனீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. நைஸ் காஸ்டியூம், ஜிகு. தேங்க்யூ. சோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்த்திருக்கீங்களா கில்லாடி ராணி? நான் பார்த்தது இல்ல, எங்க அம்மா பாப்பாங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இது என்ன சொன்னாங்க? நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா செய்றீங்க அப்படின்னு. என்ன எங்களை தான செய்றாங்க, ஷோ செய்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷோ நல்லா செய்றீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லல என் அம்மா கிட்ட நான் இந்த ஷோ வந்திருக்கேன்னு. சொன்னா விட்டுக்க ஏன்னா இப்ப மாட்டாங்க. பாருங்க, இதுல நான் ஜெயிச்சுட்டு ஒரு மிக்ஸி, ஒரு ஃபேனு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். ஏதாவது ஒரு சண்டைனா ஒண்ணா கொஞ்சம் கொடுத்து கொடுக்கும்போது கேட்பாங்க எங்க இருந்து திருடிட்டு வந்தது எல்லாத்தையும் அப்படிம்பாங்க. உனக்கு கிஃப்ட்டுமா அப்படின்னு சொல்லிடுவேன். சின்ன பிள்ளை ஏதாவது கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? கேம்ஸா லெமன் அண்ட் ஸ்பூன் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்க? வள்ளி அந்த மாதிரி கொஞ்சம் வேற லெவல் கேம்ஸ் ஆடி இருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி கேம்ஸ் தான். நான் ஆல்டர் பண்ணி வேற மாதிரி நான் உங்களே ஏமாத்துவோம். ஓகேங்களா? Thank you so much. Thank you. Welcome to the show. Let's welcome
our next contestant சௌந்தர்யா சௌந்தர்யா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க அண்ட் பிரம்மாண்டமா நீங்க ஆடுவீங்கன்றது தெரியும். அதை மீறி வந்து நீங்க இன்னைக்கு எப்படி வந்து விளையாட போறீங்க, டஃப் கொடுக்க போறீங்கன்றத பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்பா விளையாடுறது. ஏன்னா சாரி கட்டிட்டு வர அவ்வளவுலாம் சீனே கிடையாது. பூரா பலூனை கொடுப்பாங்க, உடச்சு போய் நிக்கணும் அவ்வளவுதான். அப்பனா ஆனா அது கிரியேட்டிவிட்டின்றாங்க. அத நாங்களும் நம்பிட்டு இருக்கோம். நீங்களே ஒரு கிரியேட்டிவிட்டி தானே. ஐயோ போன எபிசோட் மாதிரியே ஆரம்பிக்குது. அவனும் கிரியேட்டிவிட்டி தான். கடவுள் இவனை படைக்க மட்டும் 1/4 கிலோ. இல்ல ஆக்சுவலி உங்களோட நான் பெரிய ஃபேன் நானு. உங்க யூடியூப் சேனல் வந்து ஒண்ணு விடாம பாப்பேன். அதுவும் பார்த்துட்டு இல்ல அப்படிங்களா? ஓகே. பட் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் நானு. கண்ணு மூணா கூட நீங்க தான் வருவீங்க. கண்ணழகா அழகா பொன்னழகா பெண்ணழகா ஆடுவேன். இத கட் பண்ணி முன்னாடி கண்டுட்டு எங்க லைவ் பாங்க. It's a prank. பத்தியா பிராங்க். அது பாருங்க prank பண்ணி. அப்ப நீங்க ஃபன் பண்றோம் சொல்லிருக்கணும் போ. மேரிடா நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? குழந்தையே இருக்குமா குவா அப்படின்னு. சீரியஸ்லி? எஸ். ஆனா சின்ன பையனா தெரியுது. இல்ல அதெல்லாம் தெரியல. ஏய் ஆல் லேடீஸ் கும்பிடுங்க. அன்புள்ள அப்பா யாருமே உன் போல. சரி ஓகே, நாங்க தான் ஹேர் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம். ஏன் அப்புறம் மண்டே அப்படி வச்சுட்டு வந்தீங்க? நல்லா தலையெல்லாம் சீவிட்டு வர வேண்டியதானே? That's a curling style. Yeah, merci Ben. என்னடா எனிவேஸ் thank you so much. நடுவுல நாங்க அப்பப்ப பிரேக் எல்லாம் விடுவோம். அப்புறம் நல்லா வாரி தலைய சீவி பூ வச்சு. அவங்க நார்த் இந்தியால இருந்து வந்த பொலிட்டிஷியன் மாதிரி இருக்காங்க. ஏய் அது நீங்க பேசும்போது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அதானே. ஏய் இது காவாரமா உட்கார்ந்து இது வேற ஏதோ ஏரியா பாரு. எனிவேஸ் thank you so much. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம ஷோல. ஃபுல் ஃப்ரீயா ஜாலியா ஃப்ரீடமா விளையாடுங்க கேம்ஸ். ஓகே கருப்பத்தா எனக்கு பிடிச்ச கலரு கருப்பத்தா எனக்கு பிடிச்ச கலரு. Let's welcome our next contestant, Vaishali. வைஷாலி வேற லெவல்ல ஒரு கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ் கொடுத்தீங்க. அப்படியா? ஆமா டெஃபினட்டா நல்லா இருக்கும். எடு அவங்க ஃபர்ஸ்ட் சும்மா எல்லாத்துக்கும் இந்த பாட்டு நல்லா இருந்து அவங்க என்ன பாட்டு காட்டுனாங்க? அதேதான். அவ்வளவுதான். இப்ப இருங்க, இப்ப டாக் பேக்ல சொல்லுவாங்க. என்ன இப்ப அவங்க டான்ஸ் பார்த்தா அவங்க டான்ஸ் பார்த்தா அவங்க டான்ஸ் அவங்க டவுசர் இவங்க டவுசர்லாம் அவங்க பாத்துட்டு வேலையா இருக்கு. உன் டான்ஸ் நல்லாவே இல்லமா போமா போனா போது. ஆமா உன் ஆங்கரிங் கூட தான் நல்லா இல்ல. அந்த புள்ள சொல்லுடா. தேங்க் யூ. உண்மையிலே பார்த்தேனா இங்க நடுவுல நின்னு ஆடுனீங்க. ஐ சீயிங் எல்லாரும் சொல்லல. இப்ப டான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணுமா உண்மையா இல்ல நல்லா இல்லன்னு பொய் சொல்லணுமா? சரி ஓகே பரவாயில்ல. நானும் உன்னை டேமேஜ் பண்ணல, நீயும் என்ன டேமேஜ் பண்ண வேணாம். ஓகே சோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? கிரேட். ரொம்ப என்ன பண்ண கேம் நெக்ஸ்ட் போய் ஃபார்வர்டா போயிட்டு எக்ஸைட்டிங்கா இருக்க விளையாடலான்னு. ஓகே thank you so much for joining with us. கிலாடி
டக்ல இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க. ஸ்பெஷலான பியூட்டிஃபுல்லான லவ்லியான 4 கண்டஸ்டன்ட் வந்தாச்சு. இன்னும் என்ன வேணுங்க? நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ் நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்ட் இதானா உங்க டக்கு. ஸோ இதானா உங்க டக்கு விளையாடுறதுக்காக நம்மளோட கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ன்றதுனால இதானா உங்க டக்கு வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து எல்இடி வால்ல ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல சில கேள்விகள் வந்து சித்து கேட்பாரு, இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஆடியோ ஒன்று கேட்கும். அந்த ஆடியோவை மியூட் பண்ணிடுவோம். மேபி இது சாங்கா இருக்கலாம், டயலாகா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கும். மியூட் பண்ண இடத்தோட வார்த்தை அந்த மாதிரி எல்இடி சம்மந்தப்பட்ட ஒரு ரவுண்டு தான் இது. கேள்வி கேட்ட உடனே ஆன்சர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரைட்டான பதில் சொன்னீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஒருத்தரும் உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் சவுண்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ரெடி? உங்களுக்கு என்ன சவுண்ட் முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சித்து என்ன ஐயோவே பாதி எடிட் பண்ணா நாங்க எப்படி எடிட் பண்ண முடியும்? ஐயோ ஐயோ அப்பா எவ்வளவு கியூட்டா இருக்குல்லப்பா. சரி ஓகே, ஆளாளுக்கு ஒரு சவுண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி இருக்க ஷார்ட்ஸை பட்டன் அடிச்சுட்டு இந்த சவுண்ட் யார் ஃபர்ஸ்ட் கொடுக்கீங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம கேள்வியே கேட்க போறோம், அதாவது பதில் கேட்க போறோம். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் அதை ஃபுல்லா குடிக்கணும். ஸோ வீடியோ வரும், அந்த வீடியோ நல்லா பார்த்தீங்க, அதுல இருந்தா நம்ம கேள்வி கேட்போம். ஓகேங்களா? எல்இடி கார் வீடியோ ப்ளீஸ். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? ஆடியன்ஸில் இருந்த சிறுவனின் கையில் என்ன இருந்தது? அது என்ன கலர்ல இருந்தது? ஆடு 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 நல்லா ஆடு. எல்லோ கலர்ல என்னடா சொல்லுடா, என்னடா எல்லோ கலர்ல இருந்துச்சு. எல்லோ கலர்ல என்ன இருந்தது? ஓ, அது என்னன்னு தான் கேள்வியா? அதான் கேள்வியே. எல்லோ கலர்ல என்ன நம்ம இருந்தது? சோல பூரா அதான் யூஸ் பண்ணுவானுங்க. இது குடம். குடம். பலூன் பலூன். குடமா பலூனா? ஷோல் என்ன யூஸ் பண்ணுவீங்க? நாங்க நிறைய யூஸ் பண்ணுவோம். பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணுவோம். பலூன். கன்ஃபார்மா? பலூனா? சரி ஓகே டன். நீங்க? சரி குடம். எல்லோ கலர்ல ஒரு பெரிய பால். பால். பலூன். நீங்க ஏதாவது ட்ரை? இல்ல ட்ரைலாம் பண்ணல. ஓகே ஓகே. சோ ரேமா நீங்க வந்து எல்லோ கலர்ல குடம்னு சொல்லிருக்கீங்க இல்ல இல்லையா? பலூன் பலூன். பலூனா? இல்ல குடம் தான் அது. குடம் தானா? இல்ல பலூன் சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? சரி குடம். குடம். நீங்க பலூன். சரி பலூன். குடம் தான். குடத்தை வந்து லாக் பண்ணியாச்சு. எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. ஓகே, இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னதுனால ஸ்ரீநிதி 10 பாயிண்ட்ஸ். சரி ஓகே, அடுத்து உங்களுக்கான ஒரு கேள்வி ஆடியோ. ஒரு ஆடியோ ஒன்று வரும், அந்த ஆடியோ நல்லா கேட்டுங்க, அதுல இருந்தா கேள்வி கேட்போம். ஓகேங்களா? ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் காத்திருக்கும். பஞ்ச் டயலாக்ல ஒரு வார்த்தை பீப் ஆனிச்சு இல்லையா? அது என்ன வார்த்தை? ஆடுமா? ஆடு. நீ விதைத்த வினை எல்லாம் உன்னை. உன்னை இவ்வளவு கேவலமா சிரிச்சாங்க? இல்ல இல்ல, அழகு ஸ்மைல், கியூட் ஸ்மைல். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பத்தி. சரி அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. நீ விதைத்த விதை எல்லாம் உன்னை. கமாண்ட் ரமா யூ கேன். விதைக்க. விதைக்க காத்திருக்கும். அதானே? இதுக்கு சொல்லாமே இருந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கிளாஸ பார்த்தோனே எடுத்து குடிச்சிடுறது. பதில் தெரியாமலே. கொடுங்க, சின்ன க்ளூ கொடுங்க ப்ளீஸ். சின்ன க்ளூவா? ஒரு வார்த்தை உன்னை அறுக்க காத்திருக்கும். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. சூஸ் பண்ணிரோம். இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? அறுக்க காத்திருக்கும். அறுக்க காத்திருக்கும். நீங்க என்ன? க்ளூ கொடுங்க. கட்டி பிடிக்க காத்திருக்கும். அதானே? சும்மா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு க்ளூ கொடுங்க, அவங்க ஏதோ சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு தளபதி பிடிக்காதா? நான் தளபதி ஃபேன் அப்ப தான். இது கூட தெரியலையே. ட்ரைலர்ல இருந்து எல்லாத்துலயும் இதான போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுவே தெரியலையே உங்களுக்கு? ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். ஆனா இந்த பாயிண்ட் உங்களுக்கு வரணும்னா ஒரு சின்ன ரூல். அதே மாதிரி நீங்க சொல்லி காட்டணும். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று தண்ணி ஊத்திட்டு போயிட்டாங்க. பற்றி எறிய காத்திருக்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். அது என்னது? அது எக்ஸ்பிரஷன்ஸ். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. இதான உங்க டக்குல இரண்டாவது கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி ரேமா அவர்கள் 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு பாட்டு
பாட்டு ஒன்று வரும் ஓகேங்களா? அந்த பாட்டு வேற லாங்குவேஜ்ல இருக்கும். தமிழ்ல இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அது மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருக்கும். ஆனா அதே மாதிரி ஒரு பாட்டு தமிழ்லயும் இருக்கு. ஆடியோ கார், ஆடியோ ப்ளீஸ். चाहा है तुझको चाहूंगा हरदम ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். எங்களுக்கு கேட்கவே முடியலையே. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். இப்ப பாடினாங்கல்ல பாட்டு உங்களுக்கு தெரியுமா அது என்ன பாட்டுங்க? என்ன பாட்டு பாப்பா? ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாட்டு இருங்க அத வந்து சென்னை லோக்கல் அப்படி லோக்கலா பாடி காட்டுங்க. ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும். ஒரு தடவை கேட்டுடா. அப்புறம் வந்து பிடிக்கிறாங்கடோ. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த. ஓகே, இந்த கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லி ரேமா அவர்கள் அகைன் 10 பாயிண்ட்ஸ் வாங்கி 20 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காங்க. உங்களுக்காக இப்போ ஒரு விஷுவல் ஒன்று வரும். அந்த விஷுவலை நல்லா பாத்துக்கங்க. அதுல இருந்தா கேள்வி கேட்போம் ஓகேங்களா? எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். ஸோ இப்போ ஒரு போஸ்டர் வந்தது இல்லையா? அது வந்து ஒரு படத்தோட போஸ்டர். அது என்ன படம், அது யாரு? ஸோ இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கத்துனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஷாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேர்ட் அம்பையர் டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ வைஷாலி, இது என்ன படம்? படம் அவர் யாரு சொல்லிடுற? அது யாருன்னு கேள்வி கிடையாது. என்ன படம், அவர் யாரு? அது அவர் யாரு? அவர் யாரு பேரு? அப்ப 5 பாயிண்ட் போதுமா? இந்த பாருங்க ரெடியா இருக்காங்க. ரஜினிகாந்த் சார். அப்புறம் வேற என்ன படம்? படம் பேர் ஸோ ரெண்டாவது கத்துனது ஸ்ரீநிதி. ரஜினிகாந்த் சார் பேட்டை. எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். இப்ப ஜெயிச்சிருக்கிறது யாரு? இந்த கொஸ்டின் கரெக்டா பதில் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி. இந்த ரவுண்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஒன்று வருது. ஓகே, இப்போ இந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு ஆக்டரோ இல்ல ஒரு ஆக்ட்ரஸோட ஒரு போட்டோ ஒன்று வரும். அது எந்த ஹீரோ இல்ல அது எந்த ஹீரோயின்றதை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஓகேங்களா? எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ். அந்த போஸ்டர்ல இருந்த அந்த ஆக்டர் யாரு? நீங்க தான் மியோன்னு ஃபர்ஸ்ட் கத்திருக்கீங்க. அது யார் அந்த ஆக்டர்? எங்க தலை எஸ்டிஆர். உங்க தலை எஸ்டிஆரா? பாத்துடலாமா? எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ். சிறப்பா நடந்து முடிஞ்சாச்சு. அண்ட் இந்த ரவுண்டோட இறுதியில யார் யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் முன்னிலையில இருக்கிறாங்கன்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல ஸ்ரீநிதி 30 பாயிண்ட், ரேமா 20 பாயிண்ட், சௌந்தர்யா 0 பாயிண்ட் அண்ட் வைஷாலி 0 பாயிண்ட். சிது வெற்றிகரமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி முடிச்சிட்டு செகண்ட் ரவுண்ட்ல வந்திருக்கோம். வாட் இஸ் திஸ் ரவுண்ட் பேசிக்கலி? Basically this round is called கில்லாடி ராணியோட செகண்ட் ரவுண்ட் தாவுடா தாவு. இந்த தாவுடா தாவுல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளை நம்ம சாக் ரேஸ்லாம் விளாண்டுருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இது. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு உங்க ரெண்டு சைட்லயும் இருக்கு இல்லையா? ஒரு தாய் ஒன்று இருக்கு, ஒரு பால் ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே அப்படியே அழகா வாயில கவிட்டு ஜம்ப் பண்ணி போய் கரெக்டாக அங்கே பேஸ்கெட் இருக்கு இல்லையா? அந்த பேஸ்கெட்டில் போகணும். இன்கேஸ் நீங்கள் இங்கேருந்து போகும்போது வாயிலேருந்து பால் விழுந்துட்டுனா திரும்ப அகைன் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து திரும்ப எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அங்கே போய் பேஸ்கெட்டில் போடும்போது அது கீழே விழுந்துச்சுன்னா அது கவுண்ட்டில் வராது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த கேம் விளையாட போகிறீங்க. யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ரெண்டு பேர் ரெடியா? ரெடி. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர், come
விழுந்து வாரி சில்ட்ரன் எல்லாம் பொறுக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரேமா. 1 second please hold on. I telling அப்பவே don't keep his name Sidhu. Now you knowing கிட்ட வந்து ஆல் கோயிங்ல சரி டிஎஸ் டிஎஸ் அது நான் எஸ் சௌந்தர்யா அது முதல்ல பண்ணிருக்கணும். ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவன் எழுதிட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளவு போய் போட்டீங்களே காயத்ரி பேர். அங்க ரேமா எதுக்கு விழுந்தாங்க தெரியுமா? தம்பி 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 நல்லா இல்ல, நமக்காவது ஒண்ணுமே இங்க சம்பவமே நடக்கல பாருங்க. இந்த தாவுல எங்க டீமை சேர்ந்த சௌந்தர்யா 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த ரேமா 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. தாவு விளையாடுறதுக்காக அடுத்தது ஸ்ரீநிதி அண்ட் வைஷாலி 2 பேர் ரெடியா இருக்காங்க. ரெடியா? And your time starts now. Come on Jemima. வாங்க வைஷாலி வாங்க. ஈஸி 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 ஈஸி. Come on வைஷாலி come on. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு ஸ்ரீநிதி வந்து வெகு சிறப்பா தாவுனாங்க. அவங்களுக்கு சைஸ் ஜாஸ்தி இருந்துச்சுப்பா. உள்ள போலாம். அதே மாதிரி தான் போன தடவை அந்த அம்மாவும் சொல்லிருப்பாங்க. அவங்க நீங்க சொல்லலங்க அந்த ரீசன். வர சொல்ல நீ அத தோத்து போயிட்டீங்களா? என்ன தோத்தலாம் போல. இல்ல கோனி சைஸும் ஜாஸ்தியா இருந்துச்சு, நம்ம சைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனாடி. அதான் you look like மன்மதனே ஜோதிகாமா. வாடா. பாருங்க என்ன ஜோதிகா. Tatangani is having fun, huh? Meets with the fun with the Jyotika is taking the 5 balls, putting there 50 points. எங்க டீமை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அசால்ட்டா விளையாண்டாங்க வைஷாலி. So totally 60 points. 2 ரவுண்டோட முடிவுல மொத்தமா யார் யார் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். செகண்ட் ரவுண்டோட முடிவுல ரேமா 80 பாயிண்ட், ஸ்ரீநிதி 80 பாயிண்ட், வைஷாலி 60 பாயிண்ட் and சௌந்தர்யா 50 பாயிண்ட். வெற்றிகரமா 2 ரவுண்ட் விளையாடி முடிச்சாச்சு. நம்ம கில்லாடி ராணியோட 3rd ரவுண்ட் ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு. என்னடா இது ஸ்னேக் பாபுன்னு சொல்றாங்களே, என்ன பாம்பு கீம்பெல்லாம் காணோம்னு பாத்திருப்பீங்க. அது தானா வந்து படம் எடுக்கும். சோ இந்த ஸ்னேக் பாபு ரவுண்ட் விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ரேமா அண்ட் ஸ்ரீநிதி. மரட்டு மலைப்பாம்பா இருக்கும் போல இருக்கு.
இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெரி சிம்பிள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பின்னாடி ஒரு கிளாஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுங்க, அழகா வாயில கவிக்க போறீங்க. இங்க இருந்து எடுக்கும் போது கையில எடுத்து கவிக்கலாமா? என்னம்மா? இங்க இருந்து எடுக்கும் போது கையில எடுத்து கூட நீங்க வாயில வச்சுக்கலாம். ஸோ இந்த பூவை மட்டும் அழகா வாயில கவிட்டு, இந்த நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்ல டவுன்ல போறீங்க, அப்புறம் அப்பு, அப்புறம் டவுனு, அப்புறம் அப்பு, அப்புறம் டவுனு, அப்புறம் அப்பு. ஸோ அங்கே வந்து இங்கே வந்து நான் உட்காந்துருப்பேன், அங்கே வந்து காயத்ரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த ஃப்ளவரை கொடுத்துட்டு அப்படியே சுற்றி இங்கே வந்துடலாம். இன்கேஸ் நீங்கள் போகும்போது அகைன் விழுந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து அகைன் வேற ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, லெட்ஸ் ப்ளே ஸ்னேக் பாபு. ஓகே, ரேமா அண்ட் ஸ்ரீநிதி, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் அப்பவே சொன்னேன், அந்த பக்கம் நிக்காதீங்க, அந்த பேரை வைக்காதீங்க. பாருங்க, உசாரப்பட்டு கூட்டு போறான். ஏமா உங்க அம்மா வரலையாமா? ஸ்ரீநிதி வரலையா? அதான் பிரச்சனை. உங்க அம்மா வந்திருக்காங்களா? அதான் பிரச்சனை. பாபு இந்த ரவுண்ட்ல வந்துட்டு சூப்பரா விளையாண்டாங்க நம்ம ரேமா. பாம்பு மாதிரி தத்ரூபமா 5 ஃப்ளவரை கொண்டு வந்து என் கையில கொடுத்து 50 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ எங்கள் டீம்லேயும் ரொம்பவே நல்லா விளாண்டாங்க ஸ்ரீநிதி. அண்ட் கரெக்டாக இவங்களும் 5 ஃப்ளவர்ஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஒரு 4-5 செகண்ட் டிலேல போனதுனால, ஸோ இவங்களும் 5 கொடுத்ததுனால இது 4 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ டோட்டலி 40 பாயிண்ட். பரவாயில்ல, நம்ம ஒரு முரட்டு மலைப்பா மட்டும் தான் தோத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீநிதி அண்ட் ரேமா, தேங்க்யூ ஸோ மச். பாபு இந்த ரவுண்ட சூப்பர்வா ஸ்ரீநிதி அண்ட் ரேமா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் வைஷாலி அண்ட் சௌந்தர்யா. And the time starts now. சும்மா வாடி வாசல்ல பாஞ்சிட்டு வந்த கால மாதிரி வந்து 5 பூசி எனக்கு கொடுத்திருக்காங்க. எனக்கு கஷ்டமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 பூவை மட்டும் கொடுத்து என் வாயும் வலிக்க கூடாது. இதையும் ஆனா இதை இவ்வளவு கேஷுவலா யாரும் விளையாண்டுருக்க மாட்டாங்க. எவ்வளவு கேஷுவலா பேசுறாரு பாருங்களேன். தோத்து போனது கூட தள்ளி அத பொறுமையா வந்து வேண்டாம் வெறுப்பா ஒரு கேம் விளையாண்டு. இல்ல ராஜா, ராஜா ஓ மூஞ்சிக்கு 3 பூ தான் இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, சோ எங்க டீமை சேர்ந்து சௌந்தர்யா 3 பூவை கரெக்டா கொடுத்து 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பாபு இந்த ரவுண்ட பாத்தீங்கன்னா 4 பேருமே நாங்க விளையாண்டுட்டோம்ப்பா, நாங்க 4 பேருமே நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த கேமை விளையாண்டு. சோ 4 நல்ல பாம்பும் மொத்தமா எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு சித்து?
3 ரவுண்டோட முடிவுல ரேமா 130 பாயிண்ட், ஸ்ரீநிதி 120 பாயிண்ட், வைஷாலி 110 பாயிண்ட் அண்ட் சௌந்தர்யா 90 பாயிண்ட். ஓகே, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹை ஸ்கோரர்ஸ் யாரு அண்ட் லீ ஸ்கோரர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹை ஸ்கோரர்ஸ் பம்பர் ரவுண்ட்கான குவாலிஃபைங் ரவுண்ட் விளையாடுறதுக்கு தயாராயிட்டாங்க. அண்ட் லீ ஸ்கோரர் 2 பேரையும் இந்த ஆயுத பூஜன் அதுமா ஒரு அழகான பம்பர் பிரைஸ் ஒன்று கொடுத்து அவங்கள ஜாலியா வீட்டுக்கு அனுப்ப போறோம். ஸோ லெட் மீ வெல்கம் வைஷாலி அண்ட் சௌந்தர்யா. வைஷாலி ரொம்ப ஆக்டிவா ஸ்போர்ட்டிவா விளையாண்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. கமான் வைஷாலி, நீங்க ஒரு வார்த்தை தான் சொன்னோம். அந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்க கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு 2 ரவுண்டுமே வின் பண்ணீங்க. பட் இருந்தாலும் லக்கு இன்னைக்கு உங்க பக்கத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு பிஸி செலிபிரிட்டி ஆச்சே நீங்க. இந்த நாள் அதுமா இங்க நின்னுட்டு 4வது ரவுண்ட ஏன் விளையாடணும், வீட்டுக்கு போய் ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பலான்னு இருக்கோம். So how was the experience வைஷாலி? கிரேட் ஃபுல் ஃபன், நல்லா என்ஜாய் பண்ணேன். எஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். அவ்வளவுதான், அப்புறம் ஃபுல்லா ட்ரபிள் தான். வின் பண்றோமோ லூஸ் பண்றோமோ எல்லா தோத்தவங்களும் சொல்றதுதான். அதான் எல்லா தோத்தவங்களும் சொல்றதுதான். ஓகே ஃபைன். சோ சௌந்தர்யா, நார்த் இந்தியால வந்தனால நீங்க நார்த் இந்தியா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இல்லங்க, நார்த் இந்தியா இல்லங்க. நான் ஃபீல் பண்ணிட்டேங்க அவங்கள ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டிஷியனா. வேண்டாம், நார்த் இந்தியாவே வேண்டாம், எனக்கு பிடிக்காது. சரி வேண்டாமாங்க, உங்களுக்கு சவுத் இந்தியா சௌந்தர்யா சொல்லுங்க. தமிழ்நாடு தமிழச்சி. சவுத் இந்தியன் சௌந்தர்யா அவர்களே, இன்னைக்கு நம்ம கில்லாடி தானி செட்டுக்கு வந்து ஜாலியா விளையாண்டீங்க. சோ how was எக்ஸ்பீரியன்ஸ்? சீரியஸ்லி எல்லா கேம் ஷோக்கும் போயிருக்கேன். எல்லா கேம் ஷோக்கு போயிருந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணிடுவோம். பட் இந்த கேம் ஷோ வந்து ஆயுத பூஜை சொன்னாங்களா, சரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வரலாம், ட்ரெடிஷ்னல் கலந்து வெஸ்டர்னா வரலான்ட்டு இந்த மாதிரி போட்டு வந்து. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்னால தான் தோத்துன்னு சொல்லுவாங்கப்பா. அதானே? அதேதான் எனக்கு தெரியுங்க. இரு நான் அவங்க என்னன்னு சொல்லி யோசிச்சு வச்சுக்கிறேன். சொல்லுமா சோ கண்டிப்பா. அதனால போட்டு வந்தனா பார்த்தா இந்த ஸ்னேக் அதெல்லாம் குடுக்குறீங்களா, என்னால முடியல. சோ அதனால கட்டி வச்சு நான் பண்ணேன், பட் முடியல. சோ 2 பேருமே நம்ம நிகழ்ச்சியில ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டிப்பா சொல்லணும் எனர்ஜியா விளையாண்டீங்க. டஃப் கொடுத்தீங்க மிச்சம் 2 பேருக்கும். Thank you so much for coming. இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் அண்ட் மூவிஸ்ல உங்களை நாங்க பார்த்து ரசிக்கிறோம்னு சொல்லி நாங்க ஜெயா டிவி கில்லாடி ராணி செட் மூலமா உங்களை வாழ்த்திக்கிறோம். கண்டிப்பா உங்களை வெறும் கையோட அனுப்பவே மாட்டோம். புது புது பொருள்லாம் வந்திருக்குப்பா. அது நம்ம வைஷாலிக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆக போகுது. அதுக்காக நாங்க நிறைய சீரியஸ் எனக்கு அந்த ஸ்பீக்கர் மட்டும் வேணும். எல்லாமே தருவீங்களா? எல்லாமே தர மாட்டோம். எதை பிடிச்சிருக்கோ நீங்க அதுல 2 எடுத்துக்க கூடாது, 1 எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு சமைக்கிறதுக்கு பவுடர் பண்றதுக்காக மிக்ஸி, அப்புறம் பாட்டு கேக்குறதுக்கு இல்லப்பா, ஒண்ணுதான்ப்பா. ஏதாவது 1 எடுத்துக்கலாமா? இந்த சீர்வரிசை செட்டெல்லாம் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கணும். நீங்க வந்து 1 தருவான் வைஷாலி கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க வீட்ல போயிட்டு ஒரு 10-15 கேளுங்க. அதுக்கு முன்னாடி டிஜே காந்தி அவர்களே, நீங்க என்ன பண்றீங்க, இப்போ உங்களுக்கு அந்த பொருள் வேணா நீங்க எங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆட போறீங்க. டான்ஸ் ஆடி நீங்களே போய் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு போறீங்க. Thank you so much. 2 பேருமே இந்த இடத்தை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிருக்கீங்க இந்த ஆயுத பூஜை அதுமா அப்படின்னு தான் சொல்லும். Thank you so much. போறா போட்ட எல்லா பொருளும் வீட்ல இருக்குல்ல, என்ன பொருள் இருக்கு? உனக்கு எது வேணாம், உன் பொருள் எடுத்துக்கிறவாமா. எனக்கு சொல்லு. வீட்டுல இந்த லைட் இருக்காமா? எல்இடி லைட் இது இருக்கா வீட்டுல? இல்ல எடுத்துக்கோ. சரி ஓகே, இதை எடுத்துக்கிறேன். அம்மா சமைச்சிட்டோம். கடைசி வரைக்கும் நீங்க சமைக்க மாட்டீங்க. என் மாமியார் கொடுத்துடுறேன். ஓ, மாமியார் சமைக்கணுமா? பாத்துக்கங்க. எனக்கும் கிச்சனுக்கும் சம்மந்தம் இல்ல. அட்லீஸ்ட் போற வீடு இல்ல எங்க அம்மாக்கு இதுல போற இடத்துல உங்க வீட்டுக்காரர் சமைப்பாருன்னு எடுத்துட்டு போறீங்க. வீட்டுக்கார் பேர் என்னது? இல்ல தேவையில்ல. வைஷாலி வீட்டுக்கார் நீங்க சமைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு மிக்ஸி வந்து. Thank you so much for joining with us and உங்களோட gift hamper எடுத்துட்டு நீங்க ஜாலியா வீட்டுக்கு போகலாம். Bye bye. Thank you. gift எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தோத்தாலும் அக்கறபாலுக்கு இருக்காங்களா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. please having fun. ரேமா அண்ட் ஸ்ரீநிதி இவங்க 2 பேர் தான் பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட விளையாட போறாங்க. பட் அது போறதுக்கு முன்னாடி ரேமா, எங்க வீட்ல இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்?
கேக்கறதெல்லாம் கொடுத்துருவீங்க? ஆமா கொடுப்போங்க. ஓகே. ஏசி, வாஷிங் மிஷின், பெட், உங்க கல்யாணத்துக்கு சீரி கேக்கல ஏதாவது கேட்டிங்க? இல்ல இந்த வீட்ல இது இல்ல எனக்கு இப்போ இது இருந்தா சூப்பரா இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் ஒன்னு கேட்கணும்ல, மனசாட்சியோட கேட்கணும்ல. சித்தூர்காரா உங்க வீட்ல? ஹீட்டர். ஓகே. ஹீட்டர். என்னது? வாட்டர் ஹீட்டரா? ஹீட்டர். மனசாட்சியோட கேக்குறேன். யூ ஸ்ரீநிதி. எனக்கு வந்து எதுவா இருந்தாலும் ஓகே. இப்படி இருக்கணும். சோ நான் 3 2 1 சொல்றேன். கில்லாடி ராணின்னு சொல்லலாம். பம்பர் பிரைஸ் என்னன்னு பாத்துறலாம். 3 2 1 கில்லாடி ராணி. ஓகே. இன்னைக்கு நீங்க இந்த பம்பர் பிரைஸ் ஜெயிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போற பிரைஸ் 55 இன்ச் LED டிவி. உங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தான் இந்த 55 இன்ச் LED ஸ்மார்ட் டிவியை வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்க. ஸோ அது யாரு அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு டிசைட் ஆகிடும். ஸோ இந்த குவாலிஃபயர் ரவுண்ட் விளையாடுறதுக்காக கேன் வி ஹேவ் ரேமா அண்ட் ஸ்ரீநிதி. லெட்ஸ் ப்ளே அடிச்சு தூக்கு. இந்த அடிச்சு தூக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் அந்த பொம்மையை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு சைரன் சவுண்டோ இல்லை ஒரு ஹாரன் சவுண்டோ கேட்கும். கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த பொம்மையை எடுக்கிறீங்களோ அவங்க நேராக அந்த ஸ்பின்னிங் வீலுக்கு வந்துடுவீங்க. வந்து இந்த ஸ்பின்னிங் வீலை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு நம்பரில் நிற்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ 3 நின்றுச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு LED ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். அதுக்கு உங்களுக்கு 15 செகண்ட் டைம் கொடுப்போம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் 3 நின்றுச்சுன்னா நீங்கள் அதுக்கு 3 பதில் சொன்னால் மட்டும் போதும். இன்கேஸ் நீங்கள் இதை சுற்றி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து அங்கே கேள்வி வந்து 15 வினாடிகளில் உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு ஆடாமே ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகே. ஸ்ரீநிதி அண்ட் ரேமா, ஆர் யூ ரெடி? எஸ். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே ரேமா, நீங்க தான் வந்து அழகா பொம்மையை தூக்கிறீங்க, சுத்துங்க. ஸோ 3 பதில் சொன்னா போதும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்இடிகார் கொஸ்டின் ப்ளீஸ். சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த யாராவது ஒரு 3 பேர். கமலஹாசன், ரஜினிகாந்த் சார், எம்ஜிஆர். இன்னொன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர். இன்னொன்னு சொல்லுங்க. சிவாஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து 3 பேர் சொன்னீங்க. ரஜினி சார், கமல் சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார். ஸோ ரஜினி சார் வந்து வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. ஸோ அதனால அது கவுண்ட்ல வராது. பட் எங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. சிவாஜி சார் ஆல்ரெடி ஒரு தடவை எலெக்ஷன்ல நின்றுருக்காரு. சொல்லியா அத வின் பண்ணியாச்சு சொல்லியா? அந்த கன்றாவை என் வாயெல்லாம் சொல்லணும். இந்த அடிச்சு தூக்குல இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது ரேமா. எல்இடிகார் கொஸ்டின் ப்ளீஸ். ஸோ அனிமல்ஸ் வச்சு வந்த படங்கள். இவனை பாருங்க தெரியும். ஜுராசிக் பார்க். சொல்லுமா. அப்புறம் வந்து குள்ளநரி கூட்டம். வேற குள்ளநரி கூட்டத்துல ஏது அனிமல்? குள்ளநரிங்கிறது வேற அனிமல் கூட்டம். டைட்டில் இல்லம்மா, நடிச்சிருக்கணும், அனிமல் நடிச்சிருக்கணும். ஜுராசிக் பார்க், கிங் காங். இல்ல முடிஞ்சிருச்சு, அங்க இதுக்கு அப்புறம் என்ன சொல்லுங்கற டைம் முடிஞ்சிருச்சுல. ஏன் 15 செகண்ட்ஸ் இருக்குல்ல? 15 செகண்ட் முடிஞ்சு 3/4 hour ஆகுது. நீங்க என்ன பேசிட்டீங்க? போங்க. ஓகே. சோ இந்த ரவுண்ட்ல ஸ்ரீநிதி ஆடாமே ஜெயிச்சிட்டாங்க. எல்இடிகார் கொஸ்டின் ப்ளீஸ். ஸோ டிராஃபிக் போலீஸ் எதுக்கெல்லாம் ஃபைன் போடுவாங்க?
சீட் பெல்ட் போடாததுக்கு அண்ட் ஓவர் ஸ்பீடிங் அண்ட் ஹெல்மெட் போடாததுக்கு. இந்த அடிச்சு தூக்கல இப்ப ஜெயிச்சு பம்பர் ரவுண்ட் விளையாட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி. ரேமா, இன்னைக்கு ஃபுல்லா இருந்தீங்க, நிறைய கேம்ஸ் விளையாண்டீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க இளமை பருவத்துக்கே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க இப்ப இளமையா தான் இருக்காங்க. ஏங்க அததான் சொல்ல வந்தேன் நானும். How do you feel? Feeling great, feeling happy, feeling blessed. So ரொம்ப ஜாலியா இருந்துச்சு விளையாடும் போது. அதான் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைல அப்படியே ஜாலியா ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல வந்து இங்க ஜாலியா விளையாண்ட மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீல். அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட வந்து விளையாடி நான் வந்து தோத்து போனதுல ஐ எம் ஃபீலிங் ப்ரௌட். ஹெல்தி காம்படிஷன். நீங்க விளையாண்ட ரவுண்ட் உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? பாத்தில மலப்பாம்புடா. ஓகே, உங்களை வெறும் கையோட அனுப்ப போறது கிடையவே கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா பல பொருள் எங்க கம்பெனி வாங்கி சும்மா அடிச்சு வச்சிருக்காங்க. இல்ல நீங்க எந்த பொருள்னாலும் ஹாப்பியா எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போலாம். அப்படியா? ஆமா, சரி ஓகே. பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட விளையாண்டு ஸ்ட்ராங்கா 3 பேரையும் வந்துட்டு வெறும் கையோட இல்லாம கிஃப்ட் ஹேம்பரோட வீட்டுக்கு அமைச்சிட்டு கெத்தா நான் தாண்டா கில்லாடி ராணி பட்டத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவே நிக்கிறாங்க நம்ம ஸ்ரீநிதி. வெல்கம் டு ப்ளே ஆட்ரா சக்க. ஓகே ஸ்ரீநிதி, ஸோ இந்த அட்ராசக்கையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் இந்த 5 பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ள வந்து 5 பால்ஸ் இருக்கு. அந்த 5 பால்ஸ்லையும் நம்பர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் 3 இன்ட்டு பாலும் இதில் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பீரியட் ஒரு டிவி இருக்கு இல்லையா, 55 இன்ச் டிவி. ஸோ அதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்லேயே ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 25,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 25000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி அதோட விலையை நீங்கள் மைண்டில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிவி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நான் சுற்றி விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாலா எடுக்க போறீங்க. ஓகே. ஸோ இதில் வந்து 3 இன்ட்டு பால் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா? அதுதான் உங்களுக்கு மேலே இருக்கிற 3 ஹார்ட். ஸோ அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்டு பாலை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைஃப் போயிடும். 2வது இன்ட்டு பாலையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 லைஃப் போயிடும். 3வது இன்ட்டு பால் எடுக்கும்போது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேமில் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த கேம் விளையாடும் போது நீங்கள் 2 தடவை வந்து உங்கள் ஆடியன்ஸோட ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ அவங்களோட சஜஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டிசிஷன் உங்களோட தான் மட்டும்தான் இருக்கணும். அவங்க வந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதில் எங்கே வைக்கணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லணும். கிளியர்? யா. நான் ஷிட். நீங்கள் பார்க்கக்கூடாது, என்கிட்ட கொடுக்கணும். சரி அப்ப அதை உள்ள போட்டுருங்க. அதான் எடுத்து உள்ள போட்டுருங்க. நீங்க தானே பார்க்கணும். உள்ள போட்டுருங்க. இன்னொரு வாட்டி எடுக்கிறேன். பார்த்துட்டேனே. ஸோ பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு 3 லைஃப் இருந்துச்சு இல்லையா? அதில் ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ இன்னும் 2 லைஃப் தான் இருக்கு. ஒரே ஒரு லைஃப் மட்டும் வச்சு விளையாண்டலாம் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகேங்களா? எடுத்து யார்கிட்ட கொடுங்க, நீங்கள் பார்க்காது. இப்போதான் சொன்னேன் 2 லைஃப் போனதுக்கு அப்புறமும் ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு. அப்புறம் திரும்ப அதே எடுத்தா என்ன பண்ணுவோம்? சரி, என்ன எடுத்துருப்பீங்க? எக்ஸ் தான். அதே மூஞ்ச அவ்வளோ சோகமாக வச்சிருக்கீங்க. ஸோ 8 வந்திருக்கு. ஸோ இந்த 8 இந்த 5 பாக்ஸஸ்ல எதில் வைக்கலாம்? தேர்ட்ல. ஓகே, தேர்ட் பாக்ஸ்ல 8 வச்சு கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ஸோ ரொம்ப அழகா ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இன்னும் 4 பாக்ஸ் தான், ஈஸியா ஓப்பன் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு 2 லைஃப் இருக்கு. ஓகேங்களா? ஷிட். நீங்க ஏன் பார்த்து எடுக்கிறீங்க? ஓகே பரவாயில்ல, 2 லைஃப் போய் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. எடுங்க. ஓகே, இந்த 0வை எங்க வச்சா கரெக்டா இருக்கும்? எப்படியும் ஸ்டார்டிங் இருக்காது, ஸ்டார்டிங் இல்ல, செகண்டா இருக்கும், செகண்டும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் 199 அப்படின்னு லாஸ்டா வச்சாதான் கரெக்டா லாஸ்டா இருக்கும். வச்சிடலாமா? ஓகே, 5th பாக்ஸ்ல 0 வச்சு கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ஸ்ரீநிதி, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, 3 பாக்ஸ் இருக்குது. ரொம்ப லக்கு மட்டும் இந்த ஆயுத பூஜை அதுமா உங்க கூட இருந்ததுன்னா இந்த டிவி உங்களுக்கு தான், கில்லாடி ராணின்ற பட்டம் இந்த எபிசோட்ல உங்களுக்கு தான். ஓகே, பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து விளாண்டிங்க, அதுவே பெரிய விஷயம் தான். இவ்வளோ டஃப் கொடுத்தீங்க. 6 இல்ல, நான் நினைச்சேன் வந்து அந்த ரெட் பால் எடுத்துட்டேன். அந்த ரெட் பால் எடுத்துட்டேன்னு நினைச்சீங்களா? ஆமா, பரவாயில்ல. ஆனா நீங்க இப்படி நடிக்காதீங்க, உங்களுக்கு செட் கேவலமா ஆகல, இருக்குல்ல? ரொம்ப எனக்கே கேவலமா தெரியுது நீங்க பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த 6 எந்த பாக்ஸ்ல வச்சா கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வச்சு கரெக்டா இல்லை தப்பான்னு சொல்லுங்க. எல்இடி கார்டு. ஸோ இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. நீங்க ஒரு இன்ட்டு பால் எடுத்துனா இதோட கேம் முடிஞ்சிடுச்சு. ஆமா, நம்ம வந்து பம்பர் விளையாட மாட்டோம், அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இன்டோ தான் எடுத்தேன், நான் வீட்டுக்கு போறேன், போங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு சுபமா தானே ஒரு ஷோவை முடிக்கணும். இப்படி சோகமா எப்படி முடிக்க? ரைட், அந்த டிவி என்ன வேலைப்பா, நானே சொந்த செலவுல வாங்கி கொடுத்துறேன்பா. ஹலோ, சித்துவோட வைஃபா, தங்கச்சி கல்யாணம் என்னம்மா வாங்கி தரலாம்ல. சரி, ஏதாவது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். இப்பயும் வந்து வெறும் கேவல அனுப்ப போறது கிடையாது. பெரிய பெரிய பொருள் இருக்குது லெஃப்ட் சைடுல ஃபுல்லா. வந்ததுல இருந்து ஹோம் தியேட்டர்ல இருந்து நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, and ரொம்ப அழகா விளையாண்டீங்க, எல்லா ரவுண்ட்ஸுமே ரொம்ப அழகா விளையாண்டீங்க. Thank you so much Srinidhi. Srinidhi, how was the show? Yeah, it was very interesting actually. Like last gamesலாம் வந்து நம்ம போடுற எஃபர்ட்டோட லக்குன்னு சொல்லும்போது அப்படியே ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு, என்ன நடக்கும், வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ், ஐ ரியலி என்ஜாய். ஓகே, thank you so much for joining with us. And இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், உங்களை வெறும் கேவல அனுப்பாம உங்களுக்கு பிடிச்ச ஒரு பம்பர் பிரைஸ் எடுத்துட்டு நீங்க ஜாலியா நீங்க வீட்டுக்கு போகலாம். யா, இந்த ஆயுத பூஜை ஸ்பெஷல்ல டான்ஸோட நம்ம முடிக்க போறோம். ஓகேங்களா?